சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதா நிறைவேறியிருக்கு. முதல்ல இந்த தீர்மானத்தை தவேக அரசினுடைய தலைமையில் கொண்டு வந்திருந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அடுத்து அனைத்து கட்சி ஆதரவோட இப்ப இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்மோட பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். அவரோட கருத்துக்களையும் நாம கேட்டு பெறலாம். வணக்கம் சார். ஒரு புது அரசு முதல் முறையா சட்டப்பேரவையில் 2வது நாளா இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் பேசும்பொழுதே நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். அரசியல்னாலும் சரி, அரசியல் கட்சிகள் அப்படின்னாலும் அது மக்களுக்காகத்தான். நம்ம எல்லாரும் கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி தமிழ்நாட்டுக்காக ஓரணியில் நிற்பவர்கள் அப்படின்னு நிரூபிக்க வேண்டும்னு அவருடைய அந்த உரையில் நிறைய விஷயங்களை எல்லாரையும் ஒன்றா இணைச்சு இந்த விவகாரத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சு தான் இந்த தீர்மானத்தை அவர் கொண்டு வந்திருக்கார். ஒரு ஃப்ரெஷ் அரசு அப்படின்னும் பொழுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய அந்த உரையில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தீர்மானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? இல்ல, முதலில் வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரியான பொது பிரச்சனைகளுக்கு எல்லா கட்சிகளும், அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கறதா வழக்கம். அது எம்ஜிஆர் அவர்களா இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்களா இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி, பொது பிரச்சனைகளுக்கு கட்சி பேதம் இல்லாம இன்னைக்கு குரல் கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரு வாடிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த மேகதாது பிரச்சனை அப்படிங்கிறது மிக நீண்ட காலத்திலான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, பெங்களூர்ல எங்களுக்கு மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது, குடிநீர் தேவை அதிகமா இருக்கு, நாங்க அங்க ஒரு டேம் கட்டணும், தண்ணீரை தேக்கி வச்சிருவோம், நாங்க ஒரு சொட்டு கூட நாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், நாங்க கோடை காலங்கள்ல உங்களுக்கும் அதை நாங்க பகிர்ந்து கொடுப்போம், அந்த உங்களுக்கு கொடுக்குற தண்ணியும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம், உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளுக்கு இருக்கு. நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் கடைமடை மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த விதமான டேமோ அந்த மாதிரியான ஆற்றுப்படுகைகளை செய்யக்கூடிய விஷயங்களோ அந்த மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதுவும் இருக்கு நமக்கு. அப்படிங்கும் போது இவங்க மேலாண்மை வாரியத்தை இன்னைக்கு அணுகி அவங்க முறையிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு கொடுங்க, நாங்க கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு உரிமை சார்ந்த விஷயம். இது பறிக்கப்படுங்கிறது தொடர்ந்து எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயம் தான். புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய தவேக அரசாங்கமும் இதைத்தான் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்க. மேகதாதுவில் அணை கட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியினுடைய குரலாகவும் இன்னைக்கு தவேகவும் சட்டமன்றத்தில் மிக தீர்க்கமாக அணித்தரமாக இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டு இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அவங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து நம்ம பேசுறோம், ஆட்சிகள் மாறுது, தலைவர்கள் மாறுறாங்க, கட்சிகள் மாறுது, ஆனா இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது, இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பேசின அந்த முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு முதலமைச்சர் ரொம்ப உன்னிப்பாக கவனித்தார் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது. எல்லாருடைய குரலுமே இதுக்கு நிரந்தர தீர்வு, இந்த பிரச்சனை எல்லா கட்சிகளும் மாறி மாறி ஒரு திமுக, அதிமுக, தவேக முதற்கொண்டு வந்துருச்சு. ஆனா இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுங்கிறது எட்டப்படாமலே இருக்கிறது. தொடர்ந்து அண்டை மாநிலத்தோடு இந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது ஆரோக்கியமாக இருக்காது. முல்லை பெரியாறா இருக்கட்டும், மேகதாதுவா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான சுமூகமான இரு மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான தீர்வை செய்யணும் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. முதலமைச்சரும் அதை ரொம்ப ஆர்வமாக அதை கேட்டார், அதுக்கான ரியாக்டிவ் பண்ணார். இதுதான் எல்லாருடைய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அரவணைத்து பொது பிரச்சனைகளை கொண்டு செல்லணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, வரவேற்றிருக்கிறாங்க. உண்மையிலேயே புதிய ஒரு முன்னெடுப்பா தான் பார்க்க வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினதும் சரி, அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை கூட அவர் அட்ரஸ் பண்றாரு. அதையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன்வைக்கிறார்ல, இதை கூட நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கருத்துக்களையும் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னும் பொழுது இந்த விஷயத்தை இவங்க சரியான முறையில அணுகுறாங்களா இந்த தீர்மானத்திலிருந்து? இல்ல, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு அதுதான். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாதுங்கிறதுதான் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடும். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு, அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இது ஒரு பொது பிரச்சனை, இது எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் அடிப்படையில புதிதாக வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் செயல்பட போகுது, அரவணைச்சு போக போகுதுங்கிறது ஒரு நல்ல ஒரு குட் சைனா தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு.
இப்போ இந்த மேகதாது விவகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் சட்ட போராட்டமும் நடக்குது. ஒன்றிய அரசையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த தடவை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா? இது ஏன்னா அரசியல் களத்திலே நம்ம எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடக்குது அப்படின்னும் பொழுது இந்த தீர்மானம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும்? இல்ல, உச்சநீதிமன்றம் கடைக்கோடி மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்டக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு. அப்படிங்கும் போது இவங்க இந்த முறை பிடிவாதமாக இப்ப புதிதாக இரண்டாவது டேம்ல வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் நாங்க கட்டுவோம் அப்படிங்கிறாரு. அதனால பாதிப்பு இல்லைங்கிறதை அதை நார்மலைஸ் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைங்கிறத நார்மலைஸ் பண்றாரு. மேகதாது அணை வேணாங்கிறதா தமிழ்நாட்டினுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. எல்லா கட்சியினுடைய நிலைப்பாடும் தான். அப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த தாவேக அரசாங்கம் இதை கையில் எடுக்கிற போது இப்ப நீதிமன்றத்துக்கு போலாம், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு போய் முறையிடலாம். அப்படிங்கும் போது இவங்க என்ன மாதிரியான இதை எடுத்துட்டு கையில கொண்டு போறாங்க, இது அடுத்து எந்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறாங்கிறத அடுத்தடுத்த மூல தான் பார்க்க முடியும். இப்போ இந்த விஷயத்துல தனி நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றாரு இல்லையா முதலமைச்சர் விஜய். இந்த தனி நடுவர் மன்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? இல்ல, இப்ப வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு பல வழக்குகள் இருக்கும். இப்ப இந்த வழக்குகளை மட்டும் தனியாக விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வர்றப்ப கூடுதல் அட்டென்ஷன் கிடைக்கும். அந்த பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி பேசக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கும் போது இது ஒரு சிறப்பான முன்னெடுப்பு தான். இது இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுக்கான ஒரு முன்னெடுப்புன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது உச்சநீதிமன்றத்திற்கு மேலாண்மை வாரியத்திற்கு தொடர்ந்து அங்க இருந்தும் கூட இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படல. இது அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான ஒரு முயற்சியை செய்து பார்க்கலாங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கிறதே உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் தான். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.